ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் டே 22 காலையில் எழுந்த உடனே நாங்கள் போன இடம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடு மீன் மார்க்கெட். இங்கே அம்மாவோட ஃப்ரெண்டு பிரேமா ஆண்டியோட தான் நான் போயிருந்தேன். பார்த்தாலும் மீனில் ஈ இருக்குது அப்படின்னாங்க. சரி, மீன் மார்க்கெட்டில் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போனால் நோ கமெண்ட்ஸ். பெரிய பெரிய மாநகராட்சியில் கூடலாம் இந்த மீன் மார்க்கெட்டெல்லாம் சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு இங்கே பண்ணலாம். ரொம்ப கன்றாவியாக இருக்குது. வாங்கினது என்னவோ நண்டு தான், ஆனால் அந்த நண்டுமே அவ்வளோ லட்சணமாலாம் இல்லை. ஏதோ ஒரு மூவியில் வடிவேல் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுப்பாரு, உனக்கு இது தேவையா அப்படின்னு. அப்படி தான் எனக்கும் இருந்தது. வெளியாக இருந்துட்டோம், ரெஸ்ட் எடுப்போம்லாம் நினச்சேன், ஆனால் முடியல. ஸோ மறுபடியும் வேலை இருந்ததுனால அப்படியே டயர்டாகிடுச்சு. இஃப்தார் டைமும் வந்தாச்சு. நார்மலாக நம்ம கடல் பாசி ஜெல்லி பண்ணுவோம் இல்லையா, அதே தான் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் கடல் பாசியை நார்மலாக எம்டியாக சுகர் கொடுத்து காய்ச்சிட்டு நான் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணேன். அந்த பிங்க் கலரில் இருக்கிறது வாட்டர்மெலன், இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஆரஞ்சு. இருந்த வாட்டர்மெலனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வேர்க்கடலை வந்து நேற்று வேக வச்சது சாப்பிட முடியல, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்றைக்கி மறுபடியும் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். கடையில் வாங்கின உருளைக்கிழங்கு பஜ்ஜி இஃப்தாருக்கு இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் மொஹபத் கா ஷர்பத் என்னோடய ஃபேவரெட்னா நோம்பு கஞ்சியும் மொஹபத் கா ஷர்பத்தும் தான். ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், இந்த ஆரஞ்சு ஊற்றியும் அண்ட் வாட்டர்மெலன் ஊற்றியும் பண்ண கடல் பாசி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடும்போது எனக்கு தோணுன விஷயம், அடடா இதை நம்ம வீடியோ எடுத்துருக்கலாமே அப்படின்னு. இன்ஷால்லா நம்ம வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் நான் எப்போவும் சொல்கிறது தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்